வசதியை குறைக்கும், பொருளாதாரத்தை குறைக்கும், அவருடைய திறமைகளை பூரா குறைக்கும். அப்படின்றதுனால தான் ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. இந்த கிரகம் உச்சமாகி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தை பிறக்கும் பொழுது, அது ஆண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா, அது வளரும் பொழுது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, இப்போ ஆக்சுவலாக வந்து 18 வயசு 19 வயசு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோமே, இந்த 20 வயசு ஆகும் பொழுது தகப்பனாருடைய செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த குழந்தை தான் அந்த குடும்பத்துக்கு தகப்பனாராக இருந்து பார்த்துக்கூடிய ஒரு காலகட்டத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அப்படின்றதுனால தான் அந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கிறத மேக்ஸிமம் தடுப்பாங்க. அதனால் ஆடி மாதம் வந்து கணவன் மனைவி வந்து பிரித்து வச்சுருவாங்க. கடக வீட்டுக்கு 10வது வீடு மேச வீடு. அதனால் இந்த இடத்துல வந்து அந்த முதல்ல கல்யாணம் பண்ணுறது வைகாசி மாதம் கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஆடி மாதம் வந்து அவள் ஒன்றும் கரு உருவாகலை அப்படின்னா ஆடி மாதம் வந்து கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறதுக்கான முக்கியமான காரணமும் இதுதான். அப்போ சித்திரை மாதத்தில் வந்து ஆண் குழந்தை பிறந்தால் தகப்பனாருக்கு வந்து அவருடைய மேன்மையில் குறைவு ஏற்படும். இந்த குழந்தை வளர வளர குறைவு ஏற்படும் அப்படின்றதான் உண்மை. அப்போது இந்த ஸ்தான பலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். விருச்சிக லக்ன குழந்தைக்கு 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன், 10ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இடத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து நினைத்த தொழிலில் நினைத்த பதவியில் அமர்வதற்கான வாய்ப்புகளை இந்த சூரியன் தர மறுப்பது கிடையாது. ஏன்னா அவனை நம்மள வந்து எப்பவுமே கைவிட மாட்டார் அவர். அதனால இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக உயரிய அந்தஸ்தா விருச்சிக லக்கணக்காரனுக்கு உச்சமாகி பிறக்கும்போது சித்திரை மாசத்தில் பிறந்தாலும் தகப்பனாருக்கு சிரமத்தை கொடுக்கும், இருந்தாலும் நன்மையை கொடுக்கக்கூடிய சூரியனாக இருப்பார். இது சிம்ம லக்னமாக இருக்கு. இந்த சிம்ம லக்னமாக இருந்து இந்த சிம்ம லக்னமே லக்னாதிபதியே அவன் தான். இங்கே ஸ்தான பலம் அடையக்கூடிய ரிஷபராசியில் வைகாசி மாதம் குழந்தை பிறக்குது. ஸ்தான பலம் அடையக்கூடிய அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விரும்பிய கல்வி. சார் நீங்கள் நல்லா பாருங்கள், லக்னாதிபதி ஸ்தான பலம் அடைஞ்சிடறான். சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபராசியில் வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்தான பலம். சார் இங்கே வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் கெட்டிருந்தாலும், கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவம் கெட்டிருந்தாலும், 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து கெடுகிரகங்கள் இருந்தாலும், லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காகி உட்கார்ந்து 10ஆம் இடத்துல ஸ்தான பலத்தில் உட்காரும் பொழுது இந்த ஜாதகர் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பார். சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக சூரியன் உச்சமடைகிறதை காட்டிலும் இந்த சூரியன் ஸ்தான பலம் அடைவது மிக மிக உன்னதமானது. நிறைய பலன்களை அள்ளித் தருவார். நல்ல